எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். செத்தும் கொடை கொடுத்தான் சீதக்காதி என்று ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? யார் அந்த சீதக்காதி? எதுக்காக இந்த பெயர் அவருக்கு வந்தது? இது பற்றி தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போறோம். பார்க்கலாம் வாங்க. இவருடைய பெயர் அப்துல் காதர். இவர் தென் தமிழ்நாட்டில் உள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் கீழக்கரை பகுதியில் 1650ஆம் ஆண்டு பிறந்து வளர்ந்த ஒரு இஸ்லாமியர். இவர் கப்பலில் பல நாடுகளுக்கு சென்று மிளகு வணிகம் செய்து வந்தாராம். அந்த பகுதியிலேயே மிகப்பெரிய செல்வந்தர். இல்லை என்று யாராவது வந்து கேட்டா இல்லைன்னு சொல்லாம வாரி வழங்கின வள்ளல் இவரு. படிக்கிற மாணவர்களோ கவி பாடும் புலவர்களோ வந்துட்டா அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அவங்க கிளம்பும் போது கை நிறைய செல்வத்தை வாரி வழங்கி அனுப்பி வைப்பாராம். இதுல ஆச்சரியம் என்னன்னா, வந்தவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க என்றெல்லாம் பார்க்க மாட்டாராம். வந்தவங்க படிப்பில் சிறந்தவங்களா தமிழ் புலமை உள்ளவங்களான்னு மட்டும்தான் பார்ப்பாரு. இவற்றையெல்லாம் இவருக்கு போதித்தது இஸ்லாமிய பெரியவர் சதகத்துல்லா வலி என்பவர்தான். படிக்காசு தம்புரான், உமரு புலவர், கந்தசாமி புலவர் போன்றோர் சீதக்காதியை பார்த்து கவிதைகள் புனைந்து வாசித்து பரிசுகள் பெற்று செல்வார்களாம். ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் விஜயரகுநாத சேதுபதி சீதக்காதியின் நெருங்கிய நண்பர். சேதுபதிக்கு ஆலோசனை வழங்கும் அமைச்சர்களில் ஒருவராக இருந்தவர்தான் இந்த சீதக்காதி. டில்லியை ஆண்ட முகலாய பேரரசர் அவுரங்கசீப் சீதக்காதியின் மேல் பெரு மதிப்பு கொண்டு அவரை வங்காளதேசத்தின் கலீபாவாக நியமித்தாராம். நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாறு பற்றிய நூல் சீரா புராணம். இதை இயற்றிய உமரு புலவருக்கு அந்த நூல் சிறப்பாக வெளிவர வேண்டும் என்று சீதக்காதி அவர்கள் ஏராளமான பொன்னும் பொருளும் கொடுத்து உதவி செய்தாராம். ஒரு சமயம் நாட்டில் கடுமையான உணவு பஞ்சம் ஏற்பட்டு வானம் பொய்த்து போனது. உணவு உற்பத்தியின்றி மக்கள் பசியோடு தவித்த போது சீதக்காதி மக்கள் எல்லோருக்கும் பஞ்சகாலம் முடியும் வரை தினமும் சாப்பாடு போட்டு அவர்களின் பசியை தீர்த்து பஞ்சத்தில் இருந்து காத்து வந்தாராம். பஞ்சத்தின் கொடுமையால் தராசில் தங்கத்தை வைத்தால் கூட அதன் அளவுக்கு கூட உணவு கிடைக்காத கடுமையான பஞ்சம் சூழ்ந்த காலத்தில் சீதக்காதியின் வீட்டில் எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் ஏழைகள் சாப்பிட சாப்பாடு வந்து கொண்டே இருந்தது. இப்படி மக்களின் துயரை தீர்த்த சீதக்காதியின் அன்னதானத்தை பற்றி படிக்காசு புலவர் ஒரு பாடல் பாடியிருக்கிறார். அது என்ன பாடல் என்று பார்க்கலாம். ஓர் தட்டிலே பொன்னும் ஓர் தட்டிலே நெல்லும் ஒக்க விற்கும் கார்த்தட்டிய பஞ்ச காலத்திலே தங்கள் காரிய பேர் ஆர்த்தட்டினும் தட்டு வாராமலே அன்னதானத்துக்கு மார்த்தட்டிய துரைமால் சீதக்காதி வரோதயனே என்று பாடினாராம். அதாவது பொன்னுக்கு பதிலாக நெல்லை சமமாக விற்கின்ற கொடிய பஞ்ச காலம். அந்த காலத்திலும் கூட இலவசமாக நெல்லை ஏழைகளுக்கு வழங்கிய சீதக்காதியை தமிழ் கூறும் நல்லுலகம் என்றும் மறக்காது. இப்போது நாம் செத்தும் கொடை கொடுத்தான் சீதக்காதி என்று சொல்வதற்கு காரணமாக இருந்த நிகழ்ச்சியை பற்றி பார்க்கலாம். ஒரு நாள் சீதக்காதியை ஏழை ஒருவர் சந்தித்து தன்னோட மகளின் திருமணத்திற்காக உதவி கேட்டார். உடனே இவரும் பணம் தர முன்வந்தார். ஆனால் அவரோ, இந்த பணம் உங்களிடமே இருக்கட்டும், திருமணம் முடிவானதும் நான் வந்து பெற்றுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு கிளம்பிவிட்டார். சில மாதங்கள் கழித்து தன்னுடைய மகளுக்கு திருமணம் நிச்சயம் செய்துவிட்டு சீதக்காதியை பார்க்க வந்த ஏழைக்கு சீதக்காதி இறந்து விட்டார் என்ற துயர செய்திதான் காத்திருந்தது. உதவுகிறேன் என்று சொன்ன வள்ளல் சீதக்காதியின் உடலை கூட அவரால் பார்க்க முடியவில்லை. இதனால் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை பார்த்து அஞ்சலி செலுத்துவோம் என்று அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு சென்று மலர்களால் அஞ்சலி செலுத்திவிட்டு அங்கு இருந்தவர்களிடம் தன்னோட கதையை சொல்லி கண் கலங்கி கொண்டிருந்தார். அப்போது என்ன ஒரு ஆச்சரியம்! அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலிருந்து வள்ளல் பெருமானின் வலது கரம் நீண்டது. அவரது விரல்களில் விலையுயர்ந்த அழகிய முத்துக்கள் பதிக்கப்பட்ட ஒரு மோதிரம். இதை பார்த்து அங்கே கூடியிருந்த எல்லாரும் பெரிதும் வியப்பாகி அந்த மோதிரத்தை அந்த ஏழைக்கே வழங்கினாங்களாம். அந்த மோதிரம் பல ஆயிரம் பொன் மதிப்புள்ளது. இது முதலாகத்தான் அவரை செத்தும் கொடை கொடுத்த சீதக்காதி என்று அழைத்தார்களாம். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.